இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் ஏப்ரல் 13. தியாக சிலுவையே நம் அனுதின பங்காய் மாறட்டும். தங்களையே முழுவதுமாக அர்ப்பணித்த தியாக புருஷர்களோடு ஒப்பிடும்போது நம் ஜீவியமும் கர்த்தருக்காய் செய்திடும் ஊழியமும் எத்தனை ஆழமற்றதாய் இருக்கிறது. தேவனை சேவித்திட நாம் என்ன கிரயம் செலுத்தி இருக்கிறோம்? பணத்தை இழந்தோமா? வசதிகளை இழந்தோமா? மதிப்பை இழந்தோமா? சரீர சுகத்தை இழந்தோமா? இந்த உலகம் அருமை என மதிக்கும் அனைத்தையும் நம் கிறிஸ்தவம் கிரமமாய் அர்ப்பணிக்காவிட்டால் தேவனை தொழுது கொள்வதின் மெய்யான பொருளை நாம் இன்னமும் அறிந்திருக்கவில்லை என்பதை உங்களால் உணர முடிகிறதா? ஆம், அனைத்தும் இந்த சிலுவையின் பாதையை, தொழுகையின் பாதை. மார்கரெட் கிளார்க்சன் என்ற பக்தன் சிலுவை பாதைக்கு அழைத்திடும் சவாலை ஒரு பாடலாக எழுதியிருக்கிறார். நான் உன்னை அனுப்புகிறேன் உபகாரம் இல்லாது உழைத்திட, அறியப்படாமல் வாழ்ந்து நிந்தையிலும் எனக்காக உழைத்திட. நான் உன்னை அனுப்புகிறேன். நான் உன்னை அனுப்புவது தனிமைக்கு, நேசத்துக்குரியவர்கள் இல்லாத இடத்திற்கு, இல்லத்தையும் சிநேகிதர்களையும் விட்டு விடும்படி. ஆகிலும் என் அன்பை மாத்திரமே நீ அறிவதற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். இதுவே வல்லமை வெளிப்படும் வழியாகும். குறுக்கு வழியை தேடும் இக்கொடிய நாட்களில் ஆவிக்குரிய வல்லமையை சில அனுபவம் மூலமாய் பெற்றுக்கொள்ளலாம் என மயங்கி நிற்கும் இந்த வஞ்சக நாட்களில் நாமோ சிலுவையின் பாதையை மீண்டும் மீண்டும் நம் மனதில் வைத்து நினைவு கூர்ந்து வாழ்வது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. லூக்கா 9:23. இயேசு தன் முகத்தை சிலுவைக்கு நேராய் செல்வதற்கே உறுதி கொண்ட நெஞ்சுடன் எப்போதும் திருப்பி வைத்திருந்தார். இன்று நம்மை குறித்து என்ன? இந்த தெரிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. நாமோ ஜெய வாழ்க்கையை ஏதோ 3 படிகள் கொண்டதாக நோக்குகிறவர்களாய் இருந்தால் நம்மோடு பேசுவதற்கு வேதாகமத்தில் யாதொரு செய்தியும் இல்லை. ஆனால் விளைக்கிரயத்தை செலுத்துவதற்கு முழு மனம் கொண்டு நம்மை வெறுத்து நம் சிலுவையை ஒவ்வொரு நாளும் எடுத்து இயேசுவை பின்பற்றிவிட்டால் மெய்யாகவே தேவனுடைய ஆவியானவன் நம் ஜீவியத்திலும் ஊழியத்திலும் வந்து இறங்கும் வல்லமையை நாம் அறிந்து கொள்வது தென்னம். ஜெபிப்போமா. பரம தந்தையே, எங்கள் எஜமானனாகிய இயேசு காண்பித்த சிலுவையின் தியாக பாதையில் நாள்தோறும் நடந்து வர அனுக்கிரகம் செய்திரளும். ஆமேன்.